மா என்ன ஊருக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்க போல? ஆமா கண்ணு, இப்பதான் கண்ணு வரேன் ஊர்ல இருந்து. கட்டை போய் இவ்வளோ பெருசு இருக்கு. அதான் காய்கறி எல்லாம் அங்கிருந்து வாங்கிட்டு வந்தேன் கண்ணு. சரிம்மா. சின்னம்மா வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். தீனி முறுக்கு சரி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் கண்ணு. ஓ இது கையில் போட்ட முறுக்கா? இது கையில போட்ட முறுக்குன்னு. சரிம்மா. கருவேப்பிலை பூவு. கருவேப்பிலை என்ன செடி மாதிரி இருக்கு? இல்லை கண்ணு, கொஞ்சம் அங்க இருந்து செடி இருந்தா கண்ணு பொறிச்சிட்டு வந்தோம். சின்னம்மா வீட்டுல செடி இருக்குது. ஃபுல்லாக காடு சைடு தான். காடு சைடு தான் கண்ணு. சூப்பரா இருக்கு. ஆனா குளிர், ஏகப்பட்ட குளிர் கண்ணு. குளிரா? குளிர்னா குளிர் கண்ணு. வெத்தலை போட்டுருக்காங்க, கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். வெத்தலையா? சூப்பரா இருக்குது வெத்தலை போட்டு. காட்டு வெத்தலை போல. பூ கொஞ்சம் பொறிச்சிட்டு அந்த செடியில. மல்லிகை பூவா இல்ல இது மரமல்லி கண்ணு. ஓ கருவேப்பிலை செடி இருக்குது. எல்லாமே செடியில இருந்து பொறிச்சிட்டு வந்துட்டீங்க. செடியில இருந்து பொறிச்சிட்டு அந்த கண்ணு. சட்னி அரைச்சிடலாம் ஒரு நாளைக்கு. கருவேப்பிலை சட்னி அரைச்சிடலாம். சரிம்மா. கத்திரிக்காய் கண்ணு 1 கிலோவே 20 ரூபா தான் கண்ணாங்க. ஓ அங்க வாங்கிட்டு வந்தீங்களா எல்லாமே? தம்பி வாங்கி கொடுத்தா. அப்படி மாமா வாங்கி கொடுத்தாரா? மாமா வாங்கி கொடுத்தாரு. பாட்டிலாம் கேட்டாங்களாமா? ஆமா கண்ணு, அவங்க 2 பேர்த்தையும் கேட்டாங்க. சரி. எங்க பசங்களை காணோன்ட்டு எல்லாம் நோம்பில தாய் பொங்கலுக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஒரு நாள் போலாம் எல்லாரும். எல்லாம் பொங்கலுக்கு போய் 2 நாள் எடுத்து வரலாம். எனக்கு பிடிச்ச ஜவ்வரிசி போல. ஜவ்வரிசி நீக்கு பிடிச்சதா கண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாட்டி வாங்கி கொடுத்தாங்களா? பாட்டி வாங்கி கொடுத்தாங்க. மாங்காய் கேப்பே இல்ல. ஆமா மாங்காய் ஒன்று வாங்கி கொடுத்தது பாட்டி. சரிம்மா. வெள்ளம். வெள்ளமா? வெள்ளம் கண்ணு. பனை வெள்ளமா? உடம்புக்கு நல்லதுன்னு பாட்டி வாங்கி கொடுத்தாங்க. சரி. ஒரு நாள் உளுத்தங்கஞ்சி வச்சிடலாம். உளுத்தங்கஞ்சியா? கொஞ்சம் அங்கே சாப்பிட்றதுக்கு வாங்கின தட்டுவடை. சரி கொஞ்சம் உனக்கு கொண்டு வந்தேன். இப்போ பஸ்ஸில் வரப்பையா? பஸ்ஸில் வரப்போ வாங்கின கண்ணு, வாயில சப்புன்னு இருக்குன்ட்டு. சரி உனக்கு கொண்டு வந்தேன் கொஞ்சோண்டு. சரிம்மா வைங்க, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். தேங்காய் கண்ணு மட்டை ஒழிக்காது அங்கெல்லாம் கொடுப்பாங்க. மட்டை ஒழிக்காதுதா? மட்டை ஒழிக்காது. பார்த்தாலே தெரியுது தேங்காய் பெருசு பெருசா இருக்கு. ஆமா கண்ணு, நல்லா வரக்காய் தான். அப்பப்போ மட்டையை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் எடுக்கும்போது. சரிம்மா. அது பாட்டில் என்ன? பாட்டில் மாத்திரை கண்ணு எனக்கு இல்லம்மா அங்க இருக்குல்ல. கை சுலுக்கின்னு எண்ணெய் கொடுத்தாம தம்பி. ஓ கத்திரிக்காயில இந்த கத்திரிக்காய் போலையாமா? பூனத்தலைக்காய் கண்ணு. இது நல்லா இருக்கும். பூனத்தலைக்காய் விதையா இருக்காது, சூப்பரா இருக்கும். சரி. பாட்டி வீடு எங்க? பண்ணாரி கிட்டயா? பண்ணாரி கிட்ட. ஏமா எல்லாம் இப்பயே எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க, அப்புறமா எடுத்துக்கலாம்ல? எடுத்து வச்சால கண்ணு, சலுப்பா இருக்குது. சரி டீ வச்சு குடிக்கலாம். டீயா? தலைவலிக்குது. இப்போ எனக்கு ஒரு கிளாஸ் வச்சிருங்க. டீ குடிக்கும்போது முறுக்கு சாப்பிட்டுக்கலாம் கண்ணு. சரிம்மா. அம்மா வந்து பாருங்க, இந்த வாரம் நம்ம சனிக்கிழமை சந்தை வீடியோ போடல பாருங்க எப்படி இருக்குன்னு. அம்மா வந்து ஊருக்கு போயிருந்தாங்க, பண்ணாரி கிட்ட போயிருந்தாங்க. பார்த்திங்கன்னா போயிட்டு அவங்க தம்பி வீடு, எப்படி சொல்கிறதுனா அவங்க அம்மாவோட தங்கச்சி அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்காங்க. எடுத்து வைக்கிறது தானா? எடுத்து வச்சிடலாங்கண்ணே. சரிம்மா. ஃப்ரிட்ஜில் இடம் இருக்கா? இடம் ஒதுக்கணுங்கண்ணே. சரிம்மா. இடமே இல்லை, கொஞ்சம் கூட இடம் இல்லை. கத்திரிக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு. சரி. ரொம்ப டயர்ட் மகளும் டீ குடிச்சுட்டு தான் எந்த வேலையுமே. ஆமாம்மா. பால் இருக்குல்ல? பால் இருக்குது கண்ணு. சரிம்மா. கருவேப்பிலை எடுத்து வச்சிடலாம், இல்லை வாடிடும். வெளியில் வச்சா வெத்தலை கொடுத்துருக்குது சின்னப்பா, கொஞ்சம் அந்த வெத்தலையை எடுத்து வச்சிடலாம் ஒரு கவரில் போட்டு. வெத்தலையில எப்பயோ ஒரு டைம் போடலாம், அடிக்கடி போடக்கூடாது. அடிக்கடி கம்மி போடுறேன். பாருங்க அம்மா பாருங்க எப்பயுமே ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி நப்பி வச்சுட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் பாருங்க எல்லாமே இருக்குது, எது எதுன்னு இருக்குன்னு தெரில. கொத்தமல்லி இருக்குது, பிஸ்கெட்டு, ஊறுகாய், பெப்பரு, இந்த மாதிரி எல்லாமே எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் அடிக்கடிக்கு வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடிக்கு வச்சுருப்பாங்களான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எனக்கு ஒரு கிளாஸ் டீ வைங்கம்மா. அவ்வளோதான் கண்ணு, எடுத்து வச்சாச்சு கண்ணு. டீ வச்சிடலாம். தேங்காய் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். சரிம்மா. இங்கே வேண்டாம், இடம் இல்லை. கீழே வச்சிடலாம். தேங்காய் கீழே வச்சிருந்தாலும் நல்லாயிருக்கும், கெடாது. அந்தாண்டு ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். அந்தாண்டு ஓரத்தில் எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, அப்படியே நல்லா இருக்கு. தேங்காய் ஓரத்தில் எடுத்து வச்சிடணும், அப்போ தான் தேங்காய் கெடாது. ஓ இந்த இடத்துல வச்சுக்கிறதா? ஆமாம், அப்போ எடுத்துக்கலாம். இப்படி சப்தி வைக்கணும் கண்ணு, தேங்காய் நல்லா இருக்கும். சரிம்மா. அடுத்த இந்த இடத்த சுத்தம் பண்ணிடலாமா? சுத்தம் பண்ணி டீ வைக்கலாம் கண்ணு. சரிம்மா. சுத்தம் பண்ணிடலாம். அப்படியே முறை எடுத்துக்கோங்க இல்லைன்னா இப்படி கையிலே அண்டிடலாம். ஒரே போட்டோம். எப்பப்பா வந்து வீட்டில் உட்காரலான்னு ஆயிடுச்சு. வந்ததுமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. டீ தலைவலிக்குது கண்ணு, நான் டீ குடிக்காத இருக்க முடியாது. 2.5 மணி நேரம் வருது பஸ். டீ கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். டீ குடிக்கிறப்ப ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு பிடிச்ச பிஸ்கட்டு,
அதான் எடுத்து வச்சிருக்கிறேன் சாப்பிடலான்ட்டு. நீங்கள் உப்பு பிஸ்கட் தான் சாப்பிடுவீங்க? ஆமா கண்ணு, பசி இருக்குது, பசி எடுத்துக்கிச்சு. சரி. நான் 12:30 சாப்பிட்டேன். அதனால பிஸ்கட் வாங்கிட்டீங்களா கண்ணு? நைட் என்னம்மா சாப்பாட்டுக்கு? நைட்டுக்கு அதான் நான் பார்க்கலாம் கண்ணு, ஏதாவது ஒன்று யோசனை பண்ணலாம். கடையில் இது வாங்கிக்கலாமா? பார்க்கலாம், மாவு இருக்கு கண்ணு. மாவு சொல்லலாம் கடையில் புரோட்டா வாங்கிக்கலாம். சரிம்மா. காலையில் கூட செஞ்சுக்கலாம். ஊருக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆமாம், எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, 2 நாளாக வீடியோவே போடல நம்ம. சரி கண்ணு, இன்னைக்கு வீடியோ போடலாம் கண்ணு. இனிமேட்டு தொடர்ந்து போடலாம் கண்ணு. சரிம்மா. எவ்வளோம்மா ஒரு முறுக்கு? ஒரு முறுக்கு 6 ரூபாய். 6 ரூபாயா? ஆமாம், முறுக்கு நல்லா நல்லா இருக்குது, வீட்டு முறுக்கு. அப்பயே போட்டு கொடுத்தாங்களா? இன்னும் இருக்குது. சரிம்மா. சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கும். இஞ்சி போடலாமா கண்ணு? இஞ்சி போடுறதுனா போடுங்க, கொஞ்சம் போடலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு இஞ்சி போட்டால் போதும் கண்ணு. சரிம்மா. கொஞ்சம் நல்லா இருக்கும் தலைவலிக்கு. இடிச்சு போடணுமா? இடிச்சு தான் கண்ணு போடணும். ரசிக்கு போட்டான்னு வச்சுக்கோ, நல்லா இருக்கும். அடுப்பு கம்மி பண்ணி சிம்மில் வச்சுட்டு கொதி கொடலாம், நல்லா வேகட்டும். சரிம்மா. வெந்தா நல்லா. அடுத்து ஏதோ ரெசிபி வீடியோ போடணுமா? சரி போடலாம் கண்ணு. எனக்கு 2 நாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீடியோக்கு. சரி 2 நாள் ஊருக்கு போயிட்டுல கண்ணு, இன்னும் போட்டுக்கலாம் நம்ம வீடியோ. ஓ, உங்களுக்கு நாடு சர்க்கரையா? ஆமாம் கண்ணு, எனக்கு நாடு சக்கரை தான் பிடிக்கும் கண்ணு. எனக்கு வந்து அஸ்கா சர்க்கரை, உங்களுக்கு நாடு சர்க்கரை. சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் நாடு சக்கரை தான் குடிக்கணுன்ட்டாங்க. சரி சரிம்மா. அதனால நாடு சக்கரை தான் கண்ணு சேர்த்திக்கிறேன். சுகர்லாம் கட்டுப்படுத்திக்கோங்க. இல்லை கணக்காக தான் கண்ணு இருக்குது, ஆனால் நார்மல் ஆயிடுச்சு. இருந்தாலும் மாத்திரை போடணும். சரிம்மா. அதை விடாத மாத்திரை போட்டால் தான் பரவாயில்லையாம்மா, மாத்திரை நிறுத்தக்கூடாதுன்ட்டாங்க. 1/4 லிட்டர் பால் ஊற்றிட்டீங்களா 2 பேருக்கு? ஆமாம், கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிக்கலாம். திக்காக குடிக்கலாம். தாங்க நல்லா வேவுது. இஞ்சி நல்லா வெந்தா நல்லா இருக்கும். சரிம்மா. உங்களுக்கு இந்த பிஸ்கட் தான் பிடிக்குமா? ஆமாம் கண்ணு, எனக்கு இதுதான் பிடிக்கும். என் பெரிய பையன் தான் எனக்கு வாங்கிட்டு வந்து தருவான். சரி, ஆளுக்கு 2 சாப்பிடலாம் கண்ணு. அது வந்து எதுக்காக சுற்றுதுன்னு எனக்கு தெரில, அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரில, அம்மாவுக்கும் தெரில. வாங்க நீங்களும் டீ குடிக்கலாம். நாங்கள் டீ சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ, அந்த வீடியோலாம் உள் வீடியோலாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வந்து வெளியே வந்து டீ குடிச்சிட்ருக்கோம். பின்னாடி நவருங்க, அங்கே வெள்ளையும் இருப்பான்ல, வெள்ளையும் பாருங்க, வெள்ளையும் தூங்கிட்டு இருக்கிறான். தூங்குறான் பாருங்க கண்ணை மூடி. ஆமாம். டாய் வெள்ளையா, வெள்ளையா தூங்குறான், விடுங்க. அது தூக்கம் மாசமாக இருக்கிறான்ல. மாசமாக இருக்கானா? ஆமாம். பொண்ணு குட்டி போட்டுருவோம். போட்டு டீ பாருங்க, அம்மா வந்து இப்போ தான் வச்சாங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாதி கிளாஸ் காலி பண்ணிட்டாங்க. இவ்வளோ சூடாக குடிக்கக்கூடாதுமா. தண்ணி ஆற்றிட்டேன் கண்ணு, நீ பார்க்கலையா? சரி, ஆற்றிட்டு தான் நான் குடிக்கிறேன். சூடு கம்மி ஆயிடுச்சு. சரிம்மா. பனிக்கு எதுக்கு ஆற்றின நிமிஷம் ஆறி இருக்குது. நல்லா இருக்குது கிளைமேட்டு, காற்று விசு விசுன்னு அடிக்குது. இந்த காற்றுல உட்காரவே கூடாது. இப்படிலாம் இல்லை, உட்காரலாம். உடம்பு கட்டு போயிடும், சளி பிடிக்கும். நீங்கள் டீயே குடிச்சு முடிச்சிட்டிங்க, இப்போ தான் நான் டீயே குடிக்கிறேன். நல்லா இருக்குமா முறுக்கு? முறுக்கு நல்லா இருக்கா? ஆமாம் கூட பார்க்குறேன். நல்லா ஓமெல்லாம் போட்டிருக்காங்க நிறையா. ஓமம் எள்ளு. ஆனால் கொஞ்சம் உப்பு தான் கறிக்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக உப்பு வச்சா போட்டாங்களா இருக்குது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுமா. சரி டீயே குடிச்சு முடிச்சிட்டோம், நான் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். சரி கண்ணு, அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு. விளாக் பார்த்தீங்கன்னா அதோட முடிக்கிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், அடுத்த ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே, பாய். பாய்மா. பாய்.